வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிளாசிக் 350யோட ஒயரிங், பேசிக் ஒயரிங் பார்த்துடலாம். அதாவது இக்னிஷனுக்கு என்னென்ன தேவைப்படுது, அதோட ஒயரிங் எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது அதே மாதிரி அந்த வண்டியில் ஸ்டார்டிங் ட்ரபிள், அதாவது வண்டி ஸ்டார்ட் ஆகலை, ப்ளக்கில் கரண்ட் வரல, அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம், எதனால் கரண்ட் வராமல் போகும், என்னென்ன ரீசன் இருக்குன்னு சொல்லி ஈஸியாக செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த புல்லட்டோட ஒயரிங்கை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு பேட்டரி தான். பேட்டரி இருந்தால் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். இதில் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஒயர் மூலமாக செல்ஃப் ரிலேக்கு போயிடும். நெகட்டிவ் டெர்மினல், அதாவது எர்த்து பார்த்தீங்கன்னா எதனால் நேராக போய்ட்டு 2 ஒயராக பிரியும். ஒரு தடியான ஒயர் போய்ட்டு வண்டியோட அதை மவுண்ட் பண்ணுறாங்க, கிரவுண்ட் பண்ணுறாங்க வண்டியோட. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒயராக பிரியும். அது வந்து போய்ட்டு ஒயரிங் கிட்டோட ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ இது இந்த தடியான ஒயர் எதுக்குன்னா, வண்டி ஃபுல்லாகவே நமக்கு வந்து நெகட்டிவ் லைன் கிடைக்கும். இது அதே மாதிரி இந்த சின்ன ஒயர் எதுக்காகனா, வண்டியில் போகிற ஒயரிங் கிட்டில் தேவையான இடத்துல அவங்க தனித்தனியாக நெகட்டிவ் எடுத்துப்பாங்க. அதுக்காக வந்து 2 ஒயராக பிரிச்சுருவாங்க. இந்த நம்ம பாசிட்டிவ் பார்த்தோம் இல்லைங்களா, இது நேராக போய்ட்டு செல்ஃப் ரிலேயில் போய்ட்டு ஜாயின் ஆகிடும். செல்ஃப் ரிலே பார்த்தீங்கன்னா இது உள்ளார இருக்கும். அந்த ரெட் கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ரிலேயில் ஜாயின் ஆகிட்டு அதுலேருந்து இன்னொரு அவுட்புட் வந்து செல்ஃப் மோட்டருக்கு போயிடும். இன்னொரு சின்ன ஒரு ரெட் கலர் ஒயராக பிரிஞ்சு இந்த சாக்கெட் வழியாக அது ஒயரிங் கிட்டில் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போது நம்ம இந்த சின்ன ஒயர் எங்கே போகணும்னா, ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து என்ன பண்ணுவோம், செல்ஃப் ரிலேலேருந்து ஆம்ப் மீட்டருக்கு போயிடும். அதாவது மேலே நமக்கு சாவிக்கு பக்கத்தில் மீட்டர் இருக்குங்களா, இது ஆம்ப் மீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஆம்ப் மீட்டருக்கு போயிடும். இந்த ஆம்ப் மீட்டர்லேருந்து என்ன பண்ணணும்னா அடுத்து லாக் செட்டுக்கு வரும். மற்ற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் இருக்கிற ஒயர் வந்து ஒரு சின்ன ஃபியூஸ் மூலமாக ஸ்ட்ரைட்டாக லாக் செட்டுக்கு வந்துடும். ஆனால் புல்லட்டில் அப்படி கிடையாது. பேட்டரியிலேருந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் ரிலேக்குள்ளே போயிட்டு செல்ஃப் ரிலேலேருந்து என்ன பண்ணோம், ஒரு சின்ன லைனாக பிரிஞ்சு அது ஸ்ட்ரைட்டாக ஆம்ப் மீட்டருக்கு வரும். ஆம்ப் மீட்டர்லேருந்து என்ன பண்ணணும்னா லாக் செட்டுக்கு வரும். லாக் செட்லேருந்து கீழே நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் பிரிஞ்சு போயிடும். அதாவது பிரேக் லைட்டுக்கு, இண்டிகேட்டர் ஃப்ளாஷருக்கு, கில் சுவிட்ச், அந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். இப்போது நம்ம கில் சுவிட்சுக்கு போகிற லைன் என்ன ஆகுனா, கில் சுவிட்ச் வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணணும், செல்ஃபையும் ஆஃப் பண்ணணும் தெரியும். கில் சுவிட்ச்லேருந்து என்ன ஆகுனா ஒரு செப்பரேட்டாக ஒரு ப்ரௌன் கலர் லைன் வந்து பிரிஞ்சு வரும். அந்த ப்ரௌன் லைன் எங்கே வரும்னா ஸ்ட்ரைட்டாக இந்த டூல்ஸ் பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற ஃபியூஸுக்கு வந்துடும். இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் இருக்குது, 2 ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கும். அதில் இந்த பட்டை ஃபியூஸ் பாக்ஸ் இருக்குங்களா, இந்த ரெட் கலர் ஃபியூஸுக்கு வந்துடும். இதுதான் அந்த ப்ரௌன் கலர் வேறு. இது வந்து இன்புட்டு, கில் சுவிட்ச் உள்ள வர இன்புட். இதில் வந்து சாவி ஆன் பண்ண உடனே, கில் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இது வழியாக வந்து 12 வோல்ட் உள்ளே வந்துடும். இந்த 12 வோல்ட் இந்த ஃபியூஸ் வழியாக ட்ராவல் ஆகிட்டு அகைன் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக சிடிஐக்கு போயிடும். சிடிஐயில் அந்த ப்ரௌன் கலர் வரைக்கும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். சிடிஐயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 சாக்கெட் இருக்குது. இதில் இந்த சாக்கெட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் சென்சார், அதாவது த்ராட்டில் பொசிஷன் சென்சார்னு சொல்லிட்டு இங்கே ஆக்சிலேட்டர் கேபிள் கூட இங்கே ஜாயின் பண்ணியிருப்பாங்க, மேலே கட்டினா தெரியும். இதுதான் அந்த டிபிஎஸ் சென்சார். டிபிஎஸ் சென்சார்லேருந்து வர ஒயரு கில் சுவிட்ச், அதாவது சிடிஐக்கு வந்துடும். அதுக்கு அடுத்த சாக்கெட்டு இந்த சின்ன சாக்கெட் பார்த்தீங்கன்னா இது வந்து பிக்கப் காயில் லைன், அதாவது பல்ஸ் காயில்னு சொல்லுவாங்க, அதோட லைன் இது. மீதி இருக்கிற இந்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஒயர் இருக்கும். இந்த 4 ஒயரில் ஒன்று வந்து எர்த்து, இது வந்து ரிட்டர்ன் சப்ளை, அதாவது நம்ம கில் சுவிட்ச்லேருந்து ஃபியூஸ் வழியாக வந்தது பார்த்தீங்கன்னா அந்த 12 வோல்ட் டிசி, அதோட சப்ளை. இது 2 பார்த்தீங்கன்னா அவுட்புட். இந்த 2 அவுட்புட் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக 2 பவர் காயிலுக்கு போயிடும். அதாவது ஸ்பார்க் ப்ளக்கில் காயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பவர் காயிலுக்கு போயிடும். இந்த வண்டியில் வந்து 2 ப்ளக் இருக்கும், அதனால் 2 பவர் காயில் இருக்கும். அந்த 2 பவர் காயில் இது வந்து ஒயிட்டில் ரெட்டு, அதே மாதிரி இங்கே சிடிஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டில் ரெட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒயிட்டில் ரெட்டு இருக்குது. அடுத்து எல்லோவில் ஒயிட்டில் எல்லோ, இந்த காயிலுக்கு போகிற லைனும் அதே மாதிரி ஒயிட்டில் எல்லோ தான் உள்ளே இருக்கும். 2 லைனாக பிரிஞ்சு 2 சிடிஐ 2 பவர் காயிலுக்கு போயிடும். இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம பேட்டரியோட பவர் செல்ஃப் ரிலே வழியாக இந்த ஆம்ப் மீட்டருக்கு போய்டும். ஆம்ப் மீட்டர்லேருந்து லாக் செட்டுக்கு போய்ட்டு கில் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது கில் சுவிட்ச் வழியாக ஃபியூஸுக்கு வரும். ஃபியூஸ்லேருந்து சிடிஐக்கு போய்ட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது பிக்கப் காயில் கொடுக்குற சிக்னலை வச்சு அந்த சிடிஐ என்ன பண்ணணும்னா 2 பவர் காயிலுக்கும் லைன் அனுப்பிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுது. இதுதான் பேசிக்கு. இப்படி தான் வந்து புல்லட் ஸ்டார்ட் ஆகி வேலை செய்யுது. இதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா வண்டி வந்து செல்ஃப் மட்டும் எடுக்கலையா இல்லை டோட்டலாக ஷட் டவுன் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். சில வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹார்னு செல்ஃப் எல்லாமே வேலை செய்யும், ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அது எதனால் பார்த்தீங்கன்னா கில் சுவிட்ச் ப்ராப்ளம் தான் அந்த மாதிரி ஆகலாம். கில் சுவிட்ச் வந்து போயிடுச்சு, சரியாக கான்டாக்ட் ஆகலாம், ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது இந்த ஃபியூஸ் போயிடுச்சுனாலும், இந்த 10 ஆம்ஸ் ரெட் கலர் ஃபியூஸ் போயிடுச்சுனாலும் வண்டியில் வந்து செல்ஃப், ஹார்னு, இண்டிகேட்டர் எல்லாமே வேலை செய்யும், வண்டி மட்டும் ஸ்டார்ட் ஆகாது. அடுத்து சிடி காயில் எதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கப் காயில் லைன், இன்ஜினுக்குள்ள மேக்னெட்லேருந்து வருது பார்த்தீங்கன்னா பிக்கப் காயில் லைன், அதில் ஏதாவது பல்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கடுத்து இந்த நம்ம பவர் காயில், இந்த 2 பவர் காயில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இதுதான் வந்து ஒரு புல்லட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, அதாவது இக்னிஷன் கரண்ட் மட்டும் வரலன்னா அதுக்கு இதெல்லாம் ரீசன் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வண்டி டோட்டலாக ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த ஆம்ப் மீட்டரை செக் பண்ணணும். பேட்டரி நல்லாயிருக்கு, ஓகே, ஃபியூஸ் நல்லாயிருக்கு, ஆனால் வண்டியில் வந்து லைன் வரல, சாவி ஆன் பண்ணியும் லைன் வரலன்னா அதுக்கு மெயின் ரீசனு ஆம்ப் மீட்டர். அடிக்கடி ஆம்ப் மீட்டர் போகிறது நிறைய சான்ஸ் இருக்கும்.
ஆம்ப் மீட்டர் செக் பண்ணி ஆம்ப் நல்லா இருக்குது அப்படி இருந்தவங்க லைன் வரலன்னா லாக் செட் தான் மாற்றணும். லாக் செட்டில் ப்ராப்ளம் இருக்கும். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒயரிங்கும் செக் பண்ணலாம். ஒயரிங் ஏதாவது நடுவில் டேமேஜ் இருந்தாலும் மாதிரி ஆகும். இந்த கழுத்துக்கிட்ட அடிக்கடி புல்லட்டில் டேமேஜ் ஆகும். அதாவது இந்த டீஸ்டம் இந்த கழுத்துன்னு சொல்லுவாங்க. இதுதான் எல்லா வண்டியிலுமே இங்கே தான் அதிகமாக ஒயரிங் கட்டாக வர இடம். இதுதான் ஒரு புல்லட்டோட பேசிக் ஒயரிங்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம சாவி ஆன் பண்ணிட்டு கில் சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது நம்ம செல்ஃப் போட்டோன்னா இந்த செல்ஃப்லேருந்து வர சிக்னல் என்ன பண்ணோம்னா செல்ஃப் ரிலேக்கு போயிட்டு செல்ஃப் ரிலேயில் அது நம்ம நார்மலாக ஒரு 4 பின் ரிலே தான். அதாவது எப்படின்னா ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட்டு ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் கொடுக்கும்போது அந்த இன்புட்டை அவுட்புட்டாக மாற்றி செல்ஃப் மோட்டருக்கு அனுப்பிச்சி விட்ரும். அதுதான் வந்து செல்ஃப் ரிலேவோட வேலை. செல்ஃப் அப்படி தான் வேலை செய்யும். நம்ம செல்ஃப் பட்டன் அழுத்தும் போது ஒரு சின்ன வோல்டேஜ் மூலமாக அந்த ரிலேவை ஆன் பண்ணி ஒரு பெரிய வோல்டேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி தான் செல்ஃப் ரிலே எல்லா வண்டிலையுமே அப்படி தான் வேலை செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஒரு புல்லட்டோட பேசிக் வயரிங்கு. வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருந்துருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க, ஆலில் வச்சு செலக்ட் பண்ணிங்க. நம்ம தினமும் போடுற ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.